தயவு செஞ்சு நீ விடுமா. நான் எல்லாத்தையும் இப்ப பேசி ஆகணும். இதுக்கு மேலயும் என்னால பேசாம இருக்க முடியாதுமா. மத்தவங்க என்னைய பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் செஞ்ச தப்பெல்லாம் நானே உங்ககிட்ட சொல்லிடுறேன் மாமா. என்னமா சொல்ற நீ தப்பு பண்ணியா? ஆமா மாமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த வீட்டை சேர்ந்த போஸ் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டதா நான் உங்ககிட்ட சொன்னேன். அவரை பத்தி சொன்ன நானே ஒரு தப்பு பண்ணிருக்கேன் மாமா. நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. வார்த்தைக்கு வார்த்தை தப்பு பண்ணான்னு சொல்ற. அப்படி என்ன தப்பு பண்ண? உன் படிப்பு விஷயத்தை பத்தி ஏதாவது சொல்ல போறியா என்ன? இல்லங்க, அத பத்தி எல்லாம் எதுவும் பேசல. நான் பேச வந்த விஷயமே வேற. வேறயா? ஆமாங்க. அக்கா தமிழ் என்னமா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க நீ? எங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதுமா. என்ன விஷயம்னு சொல்லு. உங்க அன்பையும் ஆதரவையும் ஏத்துக்கிறதுக்கான எல்லா தகுதியும் நான் இழந்துட்டேன். அடியே, அப்படி என்னதான் சொல்ல போற? நாளா கர்ப்பமா இருக்கிறதா நீங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? புரியலமா, நீ கர்ப்பமா தானமா இருக்க? சுமந்தி, என்ன நடந்துச்சுங்கிற உண்மையை நானே சொல்லிடுறேன் சுமந்தி. இந்த வீட்ல தாலி பிரிச்சு கோக்குற விசேஷம் நடந்தப்ப எங்க பங்காளி மகாலிங்க வந்து போலீஸ்க்கு போன் போட்டது தமிழ் செல்விதாங்கிற உண்மையை சொல்லி போட்டாரு. வயித்துல துணியை வச்சுக்கிட்டு அவ கர்ப்பமா இருக்கான்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? அடச்சி, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? நல்ல குடும்பத்துல இருந்து ஒருத்தி வந்திருந்தானா இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருப்பாளா? ரொம்ப சாதாரணமா வயித்துல துணி மூட்டைய வச்சு எல்லாரையும் ஏமாத்திட்டோன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. வீட்ல வயசுக்கு வந்த பிள்ளைங்க படி தாண்டி போய் படிக்க கூடாதுன்னு சொல்லுவாரு. அப்படிப்பட்டவரே நீ டாக்டருக்கு படிக்கிறதுக்கு சரின்னு சொன்னாரு. அப்படிப்பட்ட மனுஷனை ஏமாத்தி இருக்க நீ. ஏமாதனி, ஒவ்வொரு மாசமும் நீங்க தானே அவளை ஸ்கேனிங்க்கு கூட்டிட்டு போனீங்க. ஹாஸ்பிடலுக்கு கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு குழந்தை நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர் சொல்லிட்டாருன்னு நீங்க தானே சொன்னீங்க மதனி. இவ வயித்துல குழந்தையே இல்லாதப்போ நீங்க எப்படி மதனி அதை சொன்னீங்க? ஒருவேளை நீங்களும் இவ சொன்ன பொய்க்கு துணை போயிட்டீங்களோ? இல்லமா, நான் சொன்ன பொய் எங்க வீட்டுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர இந்த பொய் அத்தைக்கு தெரியாது. ஓ, அப்புறம் எப்படி ஆஸ்பத்திரியில குழந்தை வளர்ச்சி எல்லாம் நல்லா இருக்கு, ஆரோக்கியமா இருக்குன்னு டாக்டர்